உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு வளகாப்பு வைக்கிறேன்னு தானே சொன்னாங்க. இப்ப என்னடானா அப்படியே பேரனை பார்த்த உடனே அத்தை மாறிட்டாங்க. நான் அப்பவே சொன்னல உங்ககிட்ட. ஹேய், சும்மா இரு, அப்புறமா பேசிக்கலாம். எல்லாரும் இருக்காங்களே. ஏங்க, நீங்க கேட்காதீங்க எதையும். சரி, நீ முதல்ல சாப்பிடு, அப்புறம் பேசிக்கலாம். நம்ம சாமியார் இருக்காருல்ல, அவர்கிட்ட நான் நேத்து தான் போன்ல பேசினேன். அவர்தான் வெள்ளிக்கிழமை ரொம்ப நல்ல நாளா இருக்கு, அன்னைக்கே ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம்னு சொன்னாரு. ஓ, அப்படியே செஞ்சிடலாமா? அப்ப நான் என் ஃப்ரெண்ட்ஸ் பிசினஸ்ல இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சொல்லிடுறேன். டேடே, வேண்டாம்டா, வேண்டாம். நம்ம வீட்ல நிறைய ஃபங்க்ஷனை இப்படி ஊரை கூட்டி செஞ்சு ரொம்ப கண்ணு பட்டுடுச்சு. நாம குட்டி பையனோட பர்த்டேவை நாம பிசினஸ் பீப்புள் எல்லாம் கூப்பிட்டு நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கலாம். இப்ப சிம்பிளா ஃபங்க்ஷனை வச்சுக்கலாம். ஆமாக்கா, நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு அதிரு என்ன பேர் வைக்க போறீங்க உங்க குழந்தைக்கு? காவியாட்ட டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வா. என்ன மாமா, நீங்க தானே இந்த வீட்டு பெரியவங்க, நீங்க தான் சொல்லணும். அது அப்படி இல்லம்மா, நானும் ஜெயவும் சேர்ந்து தான் 4 பசங்களுக்கும் பேர் வச்சோம். அதே மாதிரி குழந்தையோட அப்பா அம்மாவுக்கும் அந்த ஆசை இருக்கும்ல, அவங்களே டிசைட் பண்ணிட்டோம். நீ சொல்லுடா கதிர், உன் பையனுக்கு நீ என்ன பேர் வைக்க போற? இல்லம்மா, குழந்தை பிறந்ததுல இருந்து நான் அவனை சரியா கூட கொஞ்சினதில்ல. யார் என்ன சொல்லி திட்டினாலும் காவியா தான் கடைசி வரைக்கும் குழந்தைய பாத்துக்கிட்டா. என்னதான் அவன் என் பையனா இருந்தாலும் காவியாக்கு தான் முழு உரிமை இருக்கு. அதனால காவியாவே பேர் வைக்கிட்டோமா? அடேங்கப்பா, கதிர் தம்பியா இப்படி பேசுறது? அண்ணி, ஏன் தம்பி, உங்களுக்கு காவியாவை பத்தி இவ்ளோ நல்ல அபிப்பிராயம் இருக்கா? பாரா காவியா. சரி, சொல்லு சொல்லு, என்ன பேர் வைக்க போற? அது வந்து ஏங்க, என்னங்க, அங்க பாத்தீங்களா? இங்க நம்ம கிட்ட யாராவது பேசுறாங்களா? எல்லாம் அங்கே பேசிட்டு இருக்காங்க. ஹேய், அப்புறமா பேசிக்கலாம். ஹேமா, கொஞ்சம் சும்மா இரு. சும்மா தானே இருந்தாகணும், வேற வழி. சாப்பிடுங்க. சொல்லு காவியா, நீ ஒரு பேரை சொல்லு, எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா அதையே வச்சிடலாம். அம்மாடி, என்ன பேருமா சொல்லு. அக்கா சொல்லுக்கா, எல்லாரும் இங்க தானே இருக்கோம், சொல்லுக்கா என்னாச்சு? அது வந்து ஏதாச்சும் மாடர்னா இன்டர்நெட்ல தேட சொல்லலாமா? இல்ல வேண்டாம். இல்லனா நல்ல ஒரு பழைய தமிழ் பேரா வைக்கலாமா? சொல்லுக்கா, என்ன பேருன்னு சொல்லு. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். நான் அப்படி பேசிருக்க கூடாது. ஐ அம் ரியலி சாரி ஃபார் தட். யூ பெட்டர் பி மனிஷ்கா. இதுக்கப்புறம் நீ ஏதாவது செய்யணும்னா சந்தேகப்படாத, நம்பிக்கை வை. நான் உன்னதான் காதலிக்கிறேன். என் லைஃப்ல ஒருத்திக்கு தான் இடம் இருக்காண்ட அந்த இடத்த நீ ஏற்கனவே பிடிச்சிட்ட. I love you. I love you so much. இது நல்லா இருக்கும். இந்தா. இதுவா? இது நல்லா இருக்கும். இவ்ளோ ரிவீலிங்கா இருக்கு, பின்னாடி எல்லாம் இவ்ளோ ஓபனா இருக்கு. சரி, உன்னோட உடம்ப டென்ட் போட்டு மறைச்சுக்க. நான் உன்னோட அம்மா, பசங்களை எப்படி மயக்கணும்னு எனக்கு தெரியும். I see. அப்பவும் நீங்க தான் மயக்குனீங்களா? வேற யாரா? இல்லனா என்ன யார் கல்யாணம்? இங்க பாரு, என்கிட்ட அதிகமா பேசாத. அதற்கட்டும், உங்க அப்பா கிட்ட என்ன குறை இருக்கு? கோடியில ஒருத்தர் இல்ல, 1000ல ஒருத்தர் இல்ல, 10 பேர்ல இவர் ஒருத்தர் நல்லா இருக்காரு இல்லையா? இது கரெக்டா இருக்கும். இந்தா, இதுதான் ஃபைனல். இத போட்டுக்க. இதுவா?
இதுலதான் எதுவுமே தெரியலையே. இது அப்படியே நாட்டுப்புறத்துல போடுற மாதிரியே இருக்கு. எனக்கு வேண்டாம். கணபதி பூஜைக்கு போறோண்டி, அங்க ஒண்ணு பார்ட்டிக்கு போகல. பார்ட்டிக்கு போலனா அப்ப முதல்ல இதே எதுக்கு கொடுத்த? ஏன்னா என் பேச்ச நீ கேட்க மாட்டேங்கிற. அதனால இந்த Dress வந்து கிராஸ். இப்போ இந்த Dress தான் ஃபைனல். இங்க பாரு, அங்க போய் என்ன பண்ணணும்னு உனக்கு தெரியும்ல. ஆயுஷ நீ மயக்கணும். நீ அவனை மயக்கிற மயக்கத்துல அவன் நேரா இங்க வந்து உன்னோட ஹேண்ட் வேணும்னு என்கிட்ட கேட்கணும். அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அது எல்லாத்தையும் நீ பண்ணு. என்னோட ஃபுல் பர்மிஷன் உனக்கு இருக்கு. எப்படியாவது ஓபராய் பரம்பரைக்கு நான் சம்மந்தி ஆயிட்டாலே போதும். சம்மதி ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவ? அதெல்லாத்தையும் என்கிட்ட விட்டுரு. ஜஸ்ட் பே வாட்ச். எவன் கால் பண்ணி தொலைறான்? உன் அப்பா இருக்கானே, மைண்ட் டர்ட்டி பண்றாரு. எப்படிதான் இந்த மனுஷனை கட்டிக்கிட்டேனோ. வேற எந்த போனும் எனக்கு வராது. அதான் போனை எடுக்கிறல, ஏன் ரிங் பண்ணிட்டே இருக்கீங்க? அப்படி என்ன முக்கியமான விஷயம் சொல்ல போறீங்க? நாட் பேட். ஓகே, என்ன இருந்தாலும் நான் குட் லுக்கிங் தானே. ஆனா என்ன பிரயோஜனம்? யார் என்ன பார்க்கணுமோ அவன் என்ன கண்டுக்க கூட மாட்டேங்கிறான். நேஹா, நாளைக்கு கணபதி பூஜைக்காக அக்கா வீட்டுக்கு போறோம்ல, சாமி கும்பிட போறோம். சோ ப்ளீஸ் அங்க கண்டத பார்க்காத, கண்டத பண்ணாத. என்ன சொல்ற? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனாலும் இன்னொரு வாட்டி சொல்றேன், இது வரைக்கும் அந்த வீட்ல என்னெல்லாம் பண்ணியோ அதை நாளைக்கு பண்ணிடாத. அக்காவோட மரியாதை குறையற மாதிரி எதுவும் பண்ணிடாத. உனக்கு என்ன தோணுது? எனக்கு வேற வேலை இல்ல நினைக்கிறியா? ஆமா, ஒரு நிமிஷம். நீ என்ன, நான் எப்ப பார்த்தாலும் ரிஷி பத்தி தான் யோசிக்கிறேன் நினைக்கிறியா? ரிஷிக்கு நீ மனைவி ஆகலனா என்ன? ஓபராய் பரம்பரைக்கு இப்போவும் நீ மருமகளா போகலாம். கல்யாணம் பண்ணிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் இருக்கு. உன்னோட புத்திசாலித்தனத்தை நல்லா பயன்படுத்த. இதுங்க ரெண்டு கூடவும் கொஞ்சம் நல்லாவே பழகு. லக்ஷ்மி கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்பை வளர்த்துக்க. ரிஷி இல்லைன்னா ஆயுஷ் இருக்கான்ல. இல்ல இல்ல, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல. உங்களுக்கு அவர் யாரு? மாமா தானே. அப்ப எனக்கு அது ரொம்ப நல்லது. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜி5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். இன்னும் 2 வாரத்துல எனக்கு கல்யாணம். ஆனா 3 வேலை மிச்சம் இருக்கு. நேரம் கம்மியா இருக்கு, வேலை அதிகமா இருக்கு. இப்படியே உங்க ராதாவுக்கு துணையா இருங்க. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா. கீர்த்தி சொன்னது கரெக்ட் தாமா. அவ துளசியும் கிடையாது, ராதாவும் கிடையாது. அவளுக்கு உங்களுக்கு எதிராக ஆதாரம் கிடைச்சிருச்சு. புரியலையா உங்களுக்கு? என்ன ஆதாரம் கிடைச்சது அவளுக்கு? ஆதாரமா இருந்த தலைமுடியதான் நான் சாப்பிட்டனே, அப்புறம் எப்படி மாட்டுவோம்? என்ன மாதிரி ஒரு வயசான தாய் இதுக்கு மேல தன்னோட பொண்ணுக்கு என்னதான் செய்ய முடியும்? இப்படி நீ தேவையில்லாம என் மேல கோவப்படாத. கீர்த்தி என்ன மிரட்டிட்டு போயிருக்காமா. இந்த தடவை அவ சும்மா இருக்க மாட்டா. அந்த தலைமுடியை எடுக்கிறதுக்காக உங்க வயிற்று அறுக்க கூட அவ தயங்க மாட்டா. என்னம்மா இப்படி பயன்படுத்துற? நான் ஒன்னும் உங்களை பயமுறுத்தல, உங்களுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றேன். பாத்தியா ராகுல், நான் தான் உன்கிட்ட சொன்னேன்ல, அந்த கிழவி விஷயத்த அம்மா பொண்ணுதான் பண்ணிருக்காங்க. இப்போவாத நான் சொல்றத நம்புறியா? எல்லாம் இவங்க சூழ்ச்சிதானா? ஆனா கீர்த்தி, எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. ஆனா வீட்டுல இருக்கிறவங்களை எப்படி நம்ப வைக்கிறது? ஆதாரம் எங்க இருக்கு? ஆதாரம் இல்லாம நம்ம மாம் கூட நம்மள நம்ப மாட்டாங்க. மத்தவங்கள எப்படி நம்புவாங்க? ஆதாரம் கிடைச்சிருமா? எங்க இருந்து? பொறுமையா சொல்றேன். ஆனா அதுக்கு உன்னோட ஹெல்ப் தேவைப்படுது. ஹலோ சர்மா சார், நான் இப்போ கோவில்ல இருக்கேன். எல்லாம் அங்க கரெக்டா போயிட்டு இருக்குல்ல? அப்புறம் மோகன் அங்க வந்திருக்கானா? சரி சீக்கிரம் சொல்லு, என்ன ஆச்சுன்னா? சர்மா சார், நான் இன்னும் கோவில்ல தான் இருக்கேன். கொஞ்சம் வேலையில பிஸியா இருக்கேன். அப்புறமா வேணா நான் கால் பண்ணட்டுமா? யார் ஃபோன் பண்ணாங்க? ஏ, கண்டிப்பா சொல்லி ஆகணுமா? நீயே சொல்லலன்னா நானே கண்டுபிடிச்சிருவேன். இந்த குஷு கிட்ட யாராலையும் எதுவும் மறைக்க முடியாது. ஓகே? இந்த ரிஷி கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டா அவங்கள சாகடிக்காம விட மாட்டான்.
இந்த தடவை உன் அப்பா வந்து உன்னை காப்பாத்திட்டான். ஆனா ஒவ்வொரு முறையும் அப்பா காப்பாற்ற முடியாது. அட பாலு, இந்த செல்லக்கண் இருக்காளே ஒன்னா நம்பர் சோம்பேறி ஆயிட்டா. பாலை கொண்டு வந்தா அத மூடி போட்டு மூடணும்னு கூட அவளுக்கு தெரியல. அறிவு கட்டவ. ஒருவேளை கொசு ஈ ஏதாவது விழுந்திருந்ததுன்னா பரவாயில்ல, எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நாம பாலை குடிச்சிருவோம். நமக்கு தேவை இப்ப பாலை குடிக்கணும், அவ்வளவுதான். எதுவும் விழல, அதனால நான் குடிச்சிடுறேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க. உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 முற்றிலும் இலவசமாக காணுங்கள் இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆசைதான். என் வாழ்க்கையில இவ்ளோ சந்தோஷத்தை கொடுத்தவரு அவர் வாழ்க்கையில எல்லாம் நல்லபடியா இருக்கான்னு தான் பார்க்க வந்தேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சது அவரோட வாழ்க்கையே இருண்டு போயிருக்குன்னு. கல்யாண ஏற்பாடெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா சோகத்தை தவிர அவர் முகத்துல வேற எதுவுமே இல்ல. வாழ்க்கை மேல அவ்வளவு கோவம். அவர் துளசி அம்மாவை வெறுக்கிறாரு. எப்பவும் சோகமாவே இருக்காரு. தொட்டதுக்கெல்லாம் கத்துறாரு, சண்டை போடுறாரு. எல்லாத்த விட ரொம்ப பெரிய விஷயம், எந்த குஷி மேல அவர் உயிரைய வச்சிருக்காரோ அவரை அடியோட வெறுத்துக்கிட்டு இருந்தா. என்ன அடிக்க போறியா? இல்லனா பேசாம என்ன கொன்னுடு. என்னோட மம்மிய கொன்ன மாதிரி. நீ என்னோட அப்பா தான், அதுக்காக என்ன பண்ணுவியா? நீ என்னோட அப்பாவே கிடையாது. ஐ ஹேட் யூ. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும். தெய்வமும் பக்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையா இருக்கணும். அன்னைக்கு எப்படி ராமர் கங்கைய கடக்கிறதுக்கு கேவத் உதவி தேவைப்பட்டுச்சோ, இன்னைக்கு அதே மாதிரி நானும் மோகனையாவ சோகத்தை கடக்க வைக்க முயற்சி பண்றேன். ஏன்னா அவர் ஒரு தடவை எனக்கு உதவி செஞ்சிருக்காரு. அப்ப இது என்னோட கடமை தானே. நானும் அவருக்கு உதவி செய்யணும்ல. அந்த கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு, அடுத்தவங்களுக்கு சுயநலம் இல்லாம உதவி செய்யறதும் அவங்களுக்கு துணையா இருந்து சேவை செய்யறதும் மனிதனோட முதல் கடமைன்னு. நானும் இப்ப இங்க அதுதானே பண்றேன். நான் முதல் தடவை இந்த வீட்டுக்குள்ள வந்தப்போ இங்க இருக்க எல்லாருமே என்ன வெளியே அனுப்பதா பார்த்தாங்க. எந்த ராதா, எந்த குருக்கள்? முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போய் இனிமே என் முகத்துல கூட முடிக்காத. ஆனா அதையும் தாண்டி நான் இங்கே இருந்தேன். எல்லா கோவத்தையும் தாங்கிட்டு இருந்தேன். அது ஏன் தெரியுமா? ஏன்னா நான் என் தெய்வத்தோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வர நினைச்சேன். வேலை செய்யறதுக்கு சத்தியம் பண்ணிருக்கேன். முதல்ல மோகனையா மனசுல கிருஷ்ணர் மேல ஒரு நம்பிக்கையை கொண்டு வரணும். ரெண்டாவது, மோகனையாவுக்கு குஷிக்கு நடுவுல இருக்க அந்த இடைவெளிய மொத்தமா நான் போக்கணும். மூணாவது, மோகனையோட வாழ்க்கையில சந்தோஷத்தை கொண்டு வரணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.